konnichiwa. நம்ம சேனல் தமிழ் கரா நராவோல தமிழ் வழியில் ஜப்பானிய மொழியை பயில்வோம். இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு N2 கிராமர், தட் இஸ் அகேக்கு வெர்சஸ் சுவேனி. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த அகேக்கு சுவேனி கிராமர் பாயிண்டா பார்க்கும்போது ஒன்னா தானே இருக்கு, அப்போ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இதுல ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அகேக்கு. ஆஃப்டர் மச் எஃபர்ட் a bad result. ஸோ நிறைய எஃபர்ட்ஸ் போட்ட அப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்த்து பண்ணுவோம், ஆனால் அது நல்ல ரிசல்ட்டாக இருக்காது. அதுதான் அகேக்கு. இட் வில் பி அ பேட் ரிசல்ட். வருவி கெக்கா. ஸோ இதை சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். சான்சான் மச்சினி மயோத்தா அகேக்கு எக்கிமாயனி மொதோத்தே கோபாந்தே மச்சியோ கிகானக்கேரேபா நரனகத்தா. ஸோ நிறையா நான் வந்து எல்லாரோடையும் தேடி தேடி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு கரெக்டான இதுவே கிடைக்கல. ஸோ என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால ஃபைனலி நான் திரும்பி ஸ்டேஷனுக்கே போய் அங்கே இருக்கிற போலீஸ் பாக்ஸில் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் நிறையா எஃபர்ட் போட்டும் அவரால் தனியாக அந்த எங்கே போகணுன்னு நினச்சாரோ அங்கே போக முடியல. ஸோ ஹி ஹேஸ் டு கம் பேக். ஸோ அதனால அவருக்கு நிறையா டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு பேட் ரிசல்ட். அதே மாதிரி கரெவா நகாய் ஜிகான்மோ மதாசேதா ஆகேக்கு கியோவா இக்கனாய் டு தென்வாஷ்டா. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்புறம் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. ஸோ the person is waiting for a long time, இன்னொரு பர்சன் வரல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லையா. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயனோ இரோயிரோ மோந்தாயினோ ஆகேக்கு முசுகோவா இயேதேவோ ஷிமாஷ்டா. ஸோ வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்தது கண்டினியூஸாக. அதனால அவங்க சன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ அகேக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் போட்டும் இட் கம்ஸ் டு அ பேட் ரிசல்ட். はい、もしもし。武田です。武田さん、元気？はい、元気。でも山田さんの音は落ち着いたようです。何ですか？ラジニさんの新しいクーリ映画を見たいんですが、何時間も待っていた挙句切符が売り切れだったんです。残念ですね。ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுவேனி. சுவேனிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா எஃபர்ட் போடுற ஒரு விஷயம் தான், ஆனால் அந்த எஃபர்ட் போட்ட அப்புறம் ரிசல்ட் வில் டர்ன் டு பி குட். அகேக்குள்ள பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரிசல்ட் பேடாக தான் இருக்கும், ஆனால் சுவேனியில் ரிசல்ட் பேடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, குட்டாகவும் இருக்கலாம் பேடாகவும் இருக்கலாம். இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அகேக்கு அண்ட் சுவேனி. ஸோ இதையும் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வச்சு பார்ப்போம். இரோயிரோ காங்காயத்த சுவேனி டென்ஷுக்கு சுருக்கோ நிஷ்டா. ஸோ ரொம்ப நாள் யோசிச்ச அப்புறம் கடைசியில் நான் வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த ஜாப் சேஞ்ச் மேபி சம்திங் ஃபார் அ குட் ஆர் ஃபார் அ பேட், அது நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் நகாய் ஜிகாம் பெங்கியோஷ்டா சுவேனி நிக்கியோ கோகக்கு ஷிமாஷ்டா. ஸோ நிறைய நாள் கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு நான் N2 படித்து கடைசியில் நான் N2 பாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியோரியோக்குனோ சுவேனி ஒத்தோத்தோவா டோக்கியோனோ பிஜுட்சு தாயகக்குனி உகாத்தா. ஸோ ரொம்ப நாள் எஃபர்ட்டுக்கு அப்புறம் ஃபைனலி என்னோட பிரதருக்கு வந்து அந்த டோக்கியோ யூனிவர்சிட்டியில் அவருக்கு அட்மிஷன் கிடச்சிடுது. ஸோ சுவேனி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எஃபர்ட்ஸ் போட்ட அப்புறம் ரிசல்ட் மேபி குட் ஆல்சோ, ஆனால் அகேக்கில் கண்டிப்பாக ரிசல்ட்டு பேடாக தான் இருக்கும். இப்போது இந்த ரெண்டு கிராமர் பாயிண்ட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு பகுதியில் சந்திக்கும் வரை ஜாமதா சாய்னோரா. もしもし、スバさん、JLPT 試験の結果が出ました。見たんですか？見たんですよ。今回も不合格です。4回目なのに？でも今回きっと合格します。もう勉強の準備始まったんです。Several months later. 武田さん、5回目受けた末に合格しました。